வணக்கம். கடந்த 2 வருஷமா ஒரு 2 பேர் சும்மாவே சேலரி வாங்கியிருப்பாங்களோ அரசாங்கத்தில் அப்படின்னு ஒரு சந்தேகம். யாருன்னு கேட்குறீங்களா? ஆசிரியர், தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் தான் 2 பேர் எந்த வேலையும் செய்யாமல் சேலரி வாங்கியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம். அது அவங்கள்ட்ட கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு முழுசும் ஒரு 680 ஆசிரியர் கல்வியியல் கல்லூரிகள் இருக்குது. டீச்சர்ஸ் காலேஜ். இந்த டீச்சர்ஸ் காலேஜுக்கு அப்ரூவல் வழங்குறது தான் டீச்சர்ஸ் யூனிவர்சிட்டி. காலேஜுங்களுக்கெல்லாம் ஒரு எப்படி இன்ஜினியரிங் காலேஜுக்கெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி கொடுக்குறாங்க இல்லையா, அதே போல் தமிழ்நாடு முழுதும் இருக்கக்கூடிய ஆசிரியர் படிப்புக்கான கல்லூரிகளுக்கு காலேஜுகளுக்கு டீச்சர்ஸ் யூனிவர்சிட்டி அப்ரூவல் பண்ணுவாங்க, அஃபிலியேஷன். அந்த தரவுகளை நம்ம கேட்டு போராடிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அண்ணா யூனிவர்சிட்டி கோஸ்ட் ஃபேக்கல்ட்டி விவரங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. அதனுடைய தொடர்ச்சியாக நமக்கு நிறைய தொலைபேசியில் அழைப்புகள் வருது. டீச்சர்ஸ் காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் பேர் தொடர்பு கொண்டு, சார் எங்கள் காலேஜில் 10 பேருக்கு 3-4 பேர் தான் இருக்கிறாங்க மொத்த காலேஜ்லேயே, ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆளே இல்லாமல் கிளாஸே எடுக்காமல் எங்களுக்கு எப்படி சார் எக்ஸாம் நடத்துறது, நாங்கள் படிக்கணும்னு வந்திருக்கோமே, இந்த மாதிரி எங்கள்கிட்ட பணம்லாம் ஆயிரக்கணக்கில் வாங்குறாங்க, ஆனால் போதுமான இது இல்லை அப்படின்னு ஒரு புகார்கள் வருது. இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும் பார்க்குறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஒரு பெண்மணி அவர்கள் தொடர்பு கொண்டு, சார் நான் ஒரு கல்லூரியில் வேலை செய்கிறேன், ரொம்ப மோசமான சூழலில் இருக்குது, மாணவர்கள்ட்ட பணம் இந்த மாதிரி அட்மிஷனுக்காக நிறைய வாங்குறாங்க, எப்படியாவது பிடிச்சி அட்மிஷன் போடுங்கன்றாங்க, ஆனால் ஸ்டாஃபுங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 20-30 பேர் இருக்கின்ற இடத்துல ஒரு 5-10 பேர் கூட இல்லை சார், ரொம்ப போராட வேண்டியதாக இருக்குது, மாணவர்களுக்கு எல்லா மாணவர்களும் எப்படி சார் நாங்கள் கிளாஸ் எடுக்கிறது, இதுக்கு யூனிவர்சிட்டிலேருந்து வர்றாங்க, அவங்களும் எதுவும் பெருசாக பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியலை அப்படின்லாம் நிறைய புகார்கள் வருது. அண்ணா யூனிவர்சிட்டியோட தொடர்ச்சியில் சரி இந்த யூனிவர்சிட்டி விவரங்களை கேட்போம், ஏன்னா நிறைய இது மாதிரி சின்னதும் பெருசுமாக நிறைய தொடர்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இதனுடைய விவரங்களை நம்ம ஆர்டிஐ போட்டு கேட்குறோம். 10/8/2024 ஆகஸ்ட் மாதம் 2024 நம்ம அது ஆர்டிஐ போடுறோம். பல்கலைக்கழகத்துக்கு அமைக்கப்பட்ட அந்த அஃபிலியேஷன், அதாவது தமிழ்நாடு முழுசும் இருக்கக்கூடிய அந்த 680 கல்லூரிகளை போய் ஆய்வு செஞ்சு இவங்களுக்கு மாணவர்களை சேர்க்கைக்கு உருப்படியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வச்சுருக்கிறாங்க, தகுதியான பேராசிரியர்கள் வச்சுருக்கிறாங்க, அசிஸ்டண்ட், அசோசியேட், அப்புறம் பேராசிரியர்கள் இருக்கிறாங்க, அதே போல் அவங்களுக்கான மற்ற ப்ராக்டிக்கல் செய்முறை வகுப்புகளுக்கு இருக்கிறாங்க, பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கிறது, நூலகங்கள் இருக்குது, மற்ற இந்த விவரங்கள் அங்கே சிலபஸ் எடுக்கிறதுக்கான எல்லா ஃபீஸிபிலிட்டி இருக்குது, இங்கே படிக்கலாம், இது தகுதியான இடம் அப்படின்னு அப்ரூவல் கொடுப்பாங்க இல்லையா, அவங்களோட விவரங்களை நம்ம கேட்டோம். எத்தனை வருஷத்துக்குன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு, 2022, 23, 23, 24, அப்புறம் 24, 25 அந்த வருஷத்தில் இது நடப்பு ஆண்டு. இந்த 3 ஆண்டுகளுக்கு யார் யார் எந்தெந்த கல்லூரிகளுக்கு எந்த தேதியில் போனாங்க, யாரெல்லாம் இவங்க ஃபிட்டான காலேஜுங்க, இவங்க காலேஜ் நடத்தலாம் அப்படின்ற யார் போனாங்கன்ற விவரங்களை கேட்குறோம். அந்த விவரங்கள் வழங்கவில்லை. அப்புறம் இணையதள முகவரி, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்துருப்பீங்க, அந்த கல்லூரிகளில் யார் எந்த வேலை செய்கிறாங்க அப்படின்ற ஃபோட்டோவோட அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் இருந்ததை பார்த்துருப்பீங்க. அதே போல் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு டீச்சர்ஸ் யூனிவர்சிட்டிக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி வெப்சைட், அந்த வெப்சைட்டில் போய் பார்க்குறோம், கல்லூரிகளோட பட்டியல் இருக்கே தவிர ஃபேக்கல்ட்டி விவரங்கள் இல்லை. அப்போ இது வேறு ஏதாவது லிங்க்கில் வச்சுருக்காங்களோ அப்படின்னு சொல்லி அந்த லிங்க்கை கேட்குறோம். அப்போ அந்த லிங்க்கில் அப்லோட் பண்ணியிருக்கணுமே, அப்லோட் பண்ணுறதுக்கு யாரும் நிறுத்தி வச்சுருக்காங்களா, அவங்க விவரங்களை இந்த மாதிரி ஒரு 4-5 விவரங்களாக கேட்குறோம். ஸோ அப்ரூவ் பண்ணப்பட்ட ஃபேக்கல்ட்டி விவரங்கள், அப்ரூவ் பண்ண போன அஃபிலியேஷன் இன்ஸ்பெக்ஷன் டீம், அவங்க யார் யார் எந்தெந்த கல்லூரி போனாங்க, ஏன்னா அந்த இன்ஸ்பெக்ஷன் அடிப்படையில் தானே அந்த கல்லூரி இயங்குறதுக்கு அனுமதி வழங்குறாங்க. இப்போ இந்த விவரங்களை கேட்டு நம்ம ஆர்டிஐ போடுறோம். 10/8/2024 நமக்கு 11/9/2024 பதில் கொடுக்குறாங்க டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியிலேருந்து. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, the furnished detail of largest public interest involved in the information served by the petitioner. The petitioner hereby requested to furnish the details. அதாவது the larger public interest அப்படின்ற விவரங்களை பெட்டிஷனர் கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியிலேருந்து நமக்கு ஒன்று வருது. முதல்ல ஆர்டிஐ சட்டப்படி விவரங்களை விளக்கங்களை பெட்டிஷனர்கிட்ட கேட்கக்கூடாது. அண்ட் 2வது, இது லார்ஜர் பப்ளிக் இன்ட்ரெஸ்டான பொது தகவல் அலுவலர் கேட்கவே கூடாது. அதுக்கு ஆணைகள் இருக்குது, நடைமுறைகள் இருக்குது. இதெல்லாம் தெரியாமல் ஒரு யூனிவர்சிட்டியில், அதுவும் டெப்டி ரிஜிஸ்ட்ரார் அண்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அவர் விஜயகுமார் அப்படின்றவர் நமக்கு முனைவர் பி விஜயகுமார் PhD, அப்புறம் முனைவர் சொல்லலாம் வேற கோச்சிக்க போகிறாங்க.
இதுக்கெல்லாம் மட்டும் குறைச்ச இல்லையோ அப்படின்னு கேள்வி தான் நமக்கு தோணும். பட் எனிவே ஒரு லார்ஜர் பப்ளிக் இன்ட்ரெஸ்டா அப்படின்ற விளக்கங்கள் நம்மளை ஃபர்னிஷ் பண்ண சொல்கிறாங்க. நாம் அவருக்கு பதில் போடுறோம். பதிலில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது மாதிரி கேட்கக்கூடாதுங்க, சட்டப்படி கேட்கக்கூடாது. அண்ட் மோரோவர் வந்து இது பொது தகவல், பொது நலன் சார்ந்தது. நீங்கள் கல்லூரிக்கு போயிருக்கிறீங்க, அது ஃபிட்டான கல்லூரின்னு கொடுத்துருக்கீங்க. அந்த ஃபிட்டான கல்லூரி விவரங்களை நீங்கள் தான் பார்த்துருக்குறீங்க. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிற கல்லூரி, அது தரம் வாய்ந்ததா இல்லையா, அந்த விவரங்களை தான் கேட்குறோம். இது எப்படி லார்ஜர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகும்? அதுபோல் கமிஷனரை வேணால் கேட்கலாம், நீங்கள் எப்படிங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்ப கேட்குறோம், உங்களோட விவரங்கள் அனுப்புங்க அப்படின்னு. அதுக்கும் பதில் வரவில்லை. அதற்கும் ஒரு தவறான பிரிவை சொல்லி மறுக்கப்படுது. அதுக்கு வந்து 8J அப்படின்ற பிரிவை சொல்லி மறுக்கப்படுது. அதே போல் இந்த இணையத்தில் ஃபேக்கல்டி விவரங்கள் அப்லோட் பண்ணப்படவில்லை. சரிபார்க்கும் பணி, அதாவது நம்ம கேட்ட கேள்விகளில் ஒவ்வொரு சில கேள்விகள் all the more based on the university internal policy to not share with third party information rather UGC and NCTE. UGC வெப்சைட்லாம் இந்த யூனிவர்சிட்டிக்காரங்க போய் பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியல. அதே போல் NCTE யூனிவர்சிட்டிலாம் அந்த வெப்சைட்லாம் போய் பார்க்குறாங்களா படிக்கிறாங்களான்னு தெரியல. இவங்க கொடுக்குற நோட்டிஃபிகேஷன்லாம் இந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிறவங்க படிக்கிறாங்களா சும்மா வாங்கி வச்சுக்கிறாங்களா நமக்கு கேள்வி வரும். காரணம் என்னென்னா, யூஜிசி நாம்ஸில் தெளிவாக இருக்குது. அத்தனை கல்வி நிறுவனங்களும் பல்கலைக்கழகங்கள் உட்பட விவரங்களை நீங்கள் பப்ளிக்கில் என்க்ளோஸ் பண்ணணும். பப்ளிக் பார்க்குற மாதிரி செக்ஷன் RTI 4 இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. போய் பாருங்கள். யூஜிசி AICTE நாம்ஸில் ஏற்கனவே நிறைய முறை நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி படிக்கிறது தெரியலை அப்படின்னா நீங்களாம் அங்கே எதுக்கு இருக்கிறீங்க? கேள்வி வருமா இல்லையா? சரி, இதில் வந்து அவங்க அது தேர்ட் பார்ட்டி இன்ஃபர்மேஷன் தான். இது என்ன தேர்ட் பார்ட்டி இன்ஃபர்மேஷன்? நம்ம மாணவர்கள் படிக்கிற கல்லூரி அவங்கவுங்க காட்டை விற்று, நகையை விற்று, கடனை வாங்கி அந்த கல்லூரிகளில் போய் மாணவர்களை சேர்த்து எப்படியாவது என் பிள்ளை படிச்சிட மாட்டாப்லையா, என் பையன் படிச்சிட மாட்டானா, ஒரு டீச்சர் ஸ்டாஃபுக்கு போயிட மாட்டானா, ஏதாவது பள்ளிக்கூடத்தில் வேலை கிடச்சிடாதா, இல்லை அரசு ஆசிரியர்களுக்கு வேலைகளில் அப்ளை பண்ணி போயிட முடியாதா, அரசு மாணவர்களுக்கு பள்ளிக்கூடங்களில் இது மாதிரி இவங்களுக்கு சீட்டு கிடச்சிடாதா, டீச்சராக போய் ஜாயின் பண்ணிட முடியாதா, எவ்வளவு கனவுகளோட வெளி மாநிலங்களில் வேலை கிடைக்காதா, வெளிநாடுகளுக்கு போகலாமா, எவ்வளவு தேவையோட எதிர்பார்ப்போட தன்னோட தலைமுறையை மேலே முன்னேற்றிட முடியாதா? ஒரே ஒரு ஆசை தானே. மாணவர்களை கல்வி நிலையங்களுக்கு எதுக்கு அனுப்புகிறாங்க? ஏன் பசங்களை கல்வி நிலையங்களுக்கு அனுப்புகிறாங்க? தன்னுடைய வாழ்க்கை, தன்னை சார்ந்து இருக்கிறவங்க வாழ்க்கை, தன்னோட குடும்பங்களுடைய வாழ்க்கை நிலை முன்னேறணுன்றதுக்கு தானே. அது எதிர்பார்ப்பு இல்லைன்னா அவங்க வீட்டிலே உட்கார வச்சிருக்கலாமே அவங்க பசங்களை பொண்ணுங்களை. ஏன் அனுப்புகிறாங்க? உங்களை நம்பி தானே அனுப்புகிறாங்க. நீங்கள் தரமான கல்லூரியை சர்டிஃபை பண்ணுறதுனால தானே அனுப்புகிறாங்க. அதுக்கு தானே உங்களெல்லாம் வேலைக்கு வச்சுருக்கிறாங்க. அரசாங்கம் உங்களை அதுக்கு தானே அமர்த்திருக்கு. நீங்கள் எல்லாம் சரியான நபர்கள். முனைவர் K. ராஜசேகர் பதிவாளர், டீச்சர்ஸ் யூனிவர்சிட்டியுடைய பதிவாளர் அவர். அதுக்கப்புறம் முனைவர் B. விஜயகுமார். நீங்கள்லாம் அந்த யூனிவர்சிட்டி உருப்படியாக நடத்துகிறீங்கன்னு அதை வச்சு தானே இந்த கல்லூரிகள் வர்றாங்க, கல்லூரிகளுக்கு மாணவர்கள் சேர்க்குறாங்க. கொஞ்சமாவது அக்கறை இருந்திருந்தா எப்படி இப்படி நீங்கள் பதில் சொல்ல முடியும்? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம போட்ட RTI எப்போ? 2024 ஆகஸ்ட்டில். இவங்க பதில் கொடுக்கறது எப்போ? ஒரு வருஷம். இன்னமும் சரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இந்த பதில் வந்த தேதிப்படி பார்த்தா கூட ஒரு வருஷத்துக்கு மேலே 14 மாதமாக சும்மா தான் சேலரி வாங்கலீங்களான்னு நம்ம கேள்வி வருமா வராதா? மக்கள் கேட்பாங்களா இல்லையா? இந்த மாதிரி பதில் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே, வேலையே செய்யாமல் இருக்கு. நம்ம கேட்டிருந்தப்ப வெளியிட்டு இருந்தாலே ஒரு வருஷம் ஆயிருக்குமே. ஒரு நாளைக்கு 2 கல்லூரின்னு பார்த்தா கூட ஒரு வருஷத்தில் 600 கல்லூரி அப்லோட் ஆகிருக்கணுமே. ஒரு நாளைக்கு 2 கல்லூரி கூட உங்களால் பார்க்க முடியலையே சார். சரி, இது முடிஞ்சதுங்களா? நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? ஆணையத்துக்கு முறையீடுக்கு போகிறோம். இந்த பதிலும் வந்து நமக்கு வெப்சைட்டில் அப்லோட் ஆகலை. நமக்கு கேள்விப்பட்டதுபடி அங்கே நூற்றுக்கணக்கான ஃபேக்கல்ட்டிஸ், கோஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸ், டம்மி ஃபேக்கல்ட்டிஸ், அவங்கெல்லாம் அங்கே வேலையே செய்யலையா, பெயருக்கு கணக்கு மட்டும் காமிக்கிறதுக்கு ஏதோ இன்ஸ்பெக்ஷன் டீம் அப்போ வரப்போ மட்டும் காமிக்கிறதா சொல்கிறாங்க. சில டீச்சர்ஸ் காலேஜுக்கு 2-3 வருஷத்துக்கு ஒரு முறை போகிறாங்க. சில டீச்சர்ஸ் காலேஜுக்கு வருஷம் வேறு பாடப்பிரிவுகளும் போவாங்க. ஆனால் வருஷம் பல கல்லூரிகள் ஆய்வு செய்யப்படுதா இல்லையா? நம்ம 3 வருஷம் கேட்டிருக்கோம்ல, அப்போ ஏறக்குறைய எல்லா கல்லூரிகளும் வந்திருக்கணுமா இல்லையா? இந்த விவரங்களை வெரிஃபை பண்ணுறேன்னு ஒரு வருஷம் கழித்து ஒரு பதில் கொடுக்குறாரு அப்பலேட் அத்தாரிட்டி அப்படின்னா, அப்போ முனைவர் K. ராஜசேகரையோ முனைவர் B. விஜயகுமார் அவர்களையோ என்ன சார் பண்ணீங்க ஒரு வருஷம்? நம்ம முறையீடு போயாச்சு. முறையீடு போனதுக்கு பிறகு 2வது முறையீடு ஆணையத்துக்கு போகிறோம். ஆணையத்துக்கு போனதுக்கு பிறகு வேறு தேதிகளை நமக்கு பதில்கள் வருது. அதில் 14/2/25 அந்த இடையில வந்த கடிதம் ஸ்டாப் ப்ரொஃபைல் போட்டோ வந்து அந்த லாகின் பண்ணுறதுக்கு 17/2/2025க்குள்ளே ஒவ்வொரு காலேஜும் அவங்க விவரங்களை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கையை பதிவாளர் K. ராஜசேகரன் PhD அவர்கள் வந்து அனுப்புகிறார் கல்லூரிகளுக்கு. 17/2/2025க்குள்ளே அப்லோட் பண்ணணும்னு. அதுக்கும் பதில் இல்லை.
யார்கிட்டேருந்து? தனியார் கல்லூரிகள்கிட்டேருந்து. அந்த 17/2/2025 கடிதத்துக்கு பிறகு நமக்கு 19/2/25 கடிதங்கள் அனுப்புகிறாங்க. நாங்கள் ஸோ கடிதம் அடிப்படையில் அப்லோட் பண்ண சொல்லியிருக்கோம், உங்களுக்கு அவசரமாக தேவைப்பட்டால் நேராக வாங்க அப்படின்றாங்க. நாமளும் நேராக போனோம். ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துருந்தது தான் மிச்சம். நாமளும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சார் அவர் அங்கே போயிருக்கிறாரு, பதிவாளர் இல்லை, துணை பதிவாளர் இல்லை, இணைப்பதிவாளர் இல்லை, உதவி பதிவாளர் இல்லை, வெயிட் பண்ணுங்கள் சார், வெயிட் பண்ணுங்கள் சார். வெயிட் பண்ணோம். நாள் முழுதும் போச்சு. மாலை 4 மணி 5 மணி வாக்கில், சார் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம், கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் திரும்ப வந்து உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்றாங்க. சரிங்க, திரும்ப எப்போ சொல்லுவீங்க? வந்துட்டு ஒரு கடிதம் அனுப்புகிறோம். சார் நான் வந்தேன், எனக்கு எந்த தகவலும் வழங்கலை அப்படின்னு சொல்லி திரும்ப யூனிவர்சிட்டிக்கு அனுப்புகிறோம். அந்த கடிதத்துக்கு பிறகு நமக்கு 15/4 திரும்ப ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க. இது நவீனப்படுத்தும் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு திரும்ப ஒரு கதையை சொல்லி கடிதம் அனுப்புகிறாங்க. நாம் திரும்பவும் அது எப்போ வந்து வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்குறோம். திரும்ப நம்ம கடிதம் எழுதினதுக்கு பிறகு அவங்களும் திரும்ப நம்ம கடிதம் அனுப்புகிறாங்க. 30/6/2025 இதுபோல் நாங்கள் முதன்மை செயலர் உயர்கல்வித்துறையுடைய அறிவுறுத்தலின்படி அண்ணா பல்கலைக்கழக சாஃப்ட்வேரை கேட்டிருக்கோம், நாங்கள் அதை வச்சு அப்கிரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கதை சொல்லி அனுப்புகிறாங்க. இது நம்ம அழுத்தத்தின் பிறகு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போய் டேட்டா வாங்க போகிறாங்களா? அப்போது இத்தனை வருஷமாக என்ன சார் பண்ணீங்க அப்படின்னு கேள்வி வருமா வராதா? சரி, அதனுக்கு பிறகு நம்ம திரும்பவும் கேட்குறோம், என்னங்க இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, எப்போ வந்து வாங்கிக்கட்டும் தகவல், நீங்கள் வாங்கிக்கங்கன்னு சொல்லியிருக்கீங்க, அந்த தகவலையும் தரமாட்டேன்றீங்க அப்படின்னு. அதற்கு பிறகு திரும்ப 29/7/2025 கடிதம் அனுப்புகிறாங்க. என்ன அனுப்புகிறாங்கன்னா, உயர்கல்வித்துறை அரசு செயலர் மற்றும் கல்லூரி கல்வி ஆணையர் அவர்களிடமிருந்து பெறப்பட்ட கடிதத்தின் அடிப்படையில் ஒரே ஆசிரியர் ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் பணிபுரிவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் அதனை சரி செய்வதற்காக தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு பல்கலைக்கழக ஒப்புதல் பெற்ற ஆசிரியரின் விவரங்களை ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டு இப்பல்கலைக்கழக இணையதளத்தில் தரவுகள் வழங்க வழிவகை செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு 8/8/2025 வெப்சைட்டுக்குள்ளே தவறாமல் அனுப்பி வச்சிருங்க, அப்லோட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி யூனிவர்சிட்டியிலேருந்து திரும்பவும் முனைவர் கே ராஜசேகரன் PhD அவர்கள் லெட்டர் அனுப்புகிறார். யாருக்கு? எல்லா தனியார் டீச்சர்ஸ் காலேஜுக்கும் அனுப்புகிறார். அதை அனுப்பிட்டு நமக்கும் அதை தெரியப்படுத்துகிறாங்க, இது போல் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம், அது எக்ஸல் வடிவிலையோ அந்த ஃபார்மேட்டை கொடுத்துருக்காங்க, இந்த ஃபார்மேட்டில் இந்த விவரங்களாக அனுப்புங்கன்னு. நமக்கு என்ன கேள்வினா, ஒரு RTI போட்டது தண்டமா? ஒரு பல்கலைக்கழகத்தை ஒரு RTI ஒரே ஒரு RTIங்க, ஒரு பல்கலைக்கழகமே இப்போ தான் ஒரு முறைக்கு வருது, இந்த மாதிரி டேபிள் போட்டு இந்த விவரங்களோட. அப்போது இத்தனை வருஷமாக நீங்கள் சும்மாத்தான் சேலரி வாங்குறீங்களா நம்ம கேட்குறது நமக்கு தோன்றது, மக்களுக்கு தோன்றது நியாயமா இல்லையா? ஏற்கனவே அதான் வெளில பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் முறையீடு நம்ம செகண்ட் அப்பீல் போட்டிருந்தோம் இல்லையா, அது ஆணையத்துக்கு வருது. ஆணையத்துக்கு வரதுக்கு முன்னால் அவங்க வேறு நோட்டிஃபிகேஷன் கல்லூரிகளை கொடுக்குறதாவே சொல்கிறாங்க. நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம் சார், காலேஜ் அனுப்ப மாட்டேங்குது. இதில் பியூட்டி என்ன அப்படின்னா, சங்கர் IAS வந்து அங்கே இருக்கும்போது அவர் கடிதம் அனுப்புகிறார், கல்லூரிகள் விவரங்களை அப்லோட் பண்ணுங்கன்னு. ஆனால் அவரையும் மதிக்கலை, இந்த தனியார் கல்லூரிகள் மதிக்கலை. பல்கலைக்கழகம் அனுப்பின கடிதத்தையும் கல்லூரிகள் மதிக்கலை, தனியார் கல்லூரிகள் யூனிவர்சிட்டியை மதிக்கலை, தமிழ்நாடு அரசனுடைய உயர்கல்வித்துறை செயலரை மதிக்கலை. இதில் நம்ம அட்ரஸை குறிப்பிட்டு வேறு கல்லூரிகள்லாம் நீங்கள் நேராக இவருக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு கடிதம் அனுப்புனாங்க. இடையில இப்போ ஆணையத்துக்கு இந்த மனு வருது. அந்த மனு வந்ததுக்கு பிறகு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த தேதிகளிலெல்லாம் நாங்கள் தகவல் வழங்கியிருக்கோன்னு சொல்லி ஆணையத்தில் வந்து சொல்கிறாங்க. யார்? இந்த யூனிவர்சிட்டி சார்ந்தவங்க. பொய் தானே, அரசை ஏமாத்திருக்காங்களே, முட்டாளாக ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கல்ல. நம்ம அங்கே அந்த விவரங்களை சொல்கிறோம், வந்த கடிதங்கள்லாம் ஒன்றுமே இல்லை, தகவலே இல்லை, சும்மா எதையாவது கதையாக சொல்லாதீங்க, எவ்வளவு தாங்க எங்கள் காதுகள் கேட்கும், எவ்வளவு தாங்க இன்னும் நாங்கள் வந்து ஒரே ஒரு உண்மையை வெளில வைக்கிறதுக்கு போராடணும், 2 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி இப்போது 6/4/2026 அப்போது தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் அந்த கேஸ் வருது. இவங்க சொன்ன விவரங்கள்லாம் கேட்டு நம்ம பிரேக் அவுட் பண்ணுறோம். அங்கேயும் வந்து எங்களுக்கு இதில் இல்லை, ஸ்டாச்சுஸில் ஏதோ கதையெல்லாம் சொல்கிறாங்க. UGC நாம்ஸ்க்கு பிறகு, NCTE நாம்ஸ்க்கு பிறகு, AICTE நாம்ஸ்க்கு பிறகு நான் தரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? இல்லை தமிழ்நாடு அரசு தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா? அப்போ யூனிவர்சிட்டி சார்ந்தவங்களா இல்லை தனியார் கல்லூரிகள் யாரும் தகவல் தரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? இப்போ இந்த விவரத்தை கேட்டதுக்கு பிறகு ஆணையத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த விவரங்கள்லாம் பதிவு பண்ணிக்கிட்டு ஆணை போட்டுறாங்க. என்ன ஆணை போட்டிருக்காங்க அப்படின்னா, இருதரப்பு வாதங்களை கேட்டதுக்கு பிறகு இன்றைய விசாரணை முடிவில் மேற்படி பொது தகவல் அலுவலரின் விளக்கத்தை இவ்வாணையம் ஏற்றுக்கொள்கிறது. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழக இணைவு பெற்ற கல்லூரிகளுக்கு ஒப்புதல் பெற்ற அனைத்து ஆசிரியரின் விவரங்களை விரைவில் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய பொது அதிகார அமைப்பிற்கு இவ்வாணையத்தால்
உத்தரவிடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதிலே நம்ம கேட்ட தகவல்கள்லாம் இவருக்கு உரிய சான்றுகளோட அனுப்பிடுங்க, பென்ட்ரைவில் கேட்டதை அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஆணை போட்டாங்க. இது போட்டது 6 நாள். நமக்கு ஏறக்குறைய 5வது மாதம் 16/5/2026 அப்போ இந்த கடிதம் வந்திருக்கு. அவங்களுக்கு அப்போ போய் சேர்ந்துருக்கு. அதற்கு பிறகு அந்த பல்கலைக்கழகம் ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க. 22/5/2026 ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க. இதில் அந்த யூசர் ஐடி, ஒரு காலேஜுக்குள்ள ஒரு தனி யூனிக் ஐடி இருக்கு இல்லையா, ஸ்டாப் அப்ரூவல் டேட்டாவை 20/5/2026க்குள்ளே பதிவேற்றம் செய்யும்படி கேட்டிருந்தோம். அப்போ அப்லோட் பண்ணாததுனால திரும்ப டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி 27/5/2026 வரை தேதி நீட்டிக்கிறோன்னு சொல்லி நமக்கு விவரங்கள் அனுப்புனாங்க. அதுக்கு இந்த வழி நெறிமுறைகள்லாம் அனுப்பியிருந்தாங்க. இது போல் நம்ம இருக்கணும். இந்த கடிதத்தை 22/5/2026 அப்போ அனுப்பிச்சிட்டு நமக்கு 26/5/2026 அப்போ கடிதம் அனுப்புகிறாங்க. அதில் குறிப்பிடுறாங்க, இந்த வெப்சைட்டில் உரிய காலகட்டத்துக்குள்ளே, அதாவது எப்போ அப்படின்னா 22/5/2026 கடிதத்தில் 27/5/2026க்குள்ளே தேதி நீட்டிச்சு வழங்குகிறோம். அதுக்குள்ளே டேட்டா அப்லோட் பண்ணிடணும். அப்லோட் பண்ணலை அப்படின்னா 26/27ஆம் ஆண்டு கல்வியாண்டுக்கான மாணவர்கள் சேர்க்கைக்கு அனுமதி இல்லை, அனுமதி வழங்கப்படாது, அந்த காலேஜ் இந்த வருஷம் டீச்சர்ஸ் ட்ரைனிங்கை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுக்கு முன்பாக 14ஆம் தேதியும் ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னால் கொடுத்த சுற்றறிக்கையில் 14ஆம் தேதி மே மாதம் போட்டதில் 20ஆம் தேதிக்குள்ளே அப்லோட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா 26/27க்கு அட்மிஷன் கிடையாதுன்றாங்க. அந்த தேதியை நீட்டிச்சு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நமக்கு இந்த விவரங்களை 26/5 ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க. இப்போ இது போன்ற குழப்பங்கள் இன்னமும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த கடிதத்தில் நமக்கு என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் கொஞ்சம் விவரங்கள் அனுப்புகிறோம், வெப்சைட்டில் அப்லோட் பண்ணால் நாங்கள் டீபார் பண்ணிடுவோம், அந்த கல்லூரிகளை இந்த வருஷம் பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு நாங்கள் சுற்றறிக்கை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. நமக்கு இந்த ராஜசேகரன் பதிவாளர் அவரை பார்த்தோ, விஜயகுமார் அவரை பார்த்தோ, டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார் அவரை பார்த்தோ சிரிப்பு வருதா வரலையா? நீங்கள் சொன்னதை இன்றைக்கி இல்லை சார், போன வருஷத்துலேருந்து மதிக்கலை, அதுக்கு முன்னால் வருஷத்துலேயும் மதிக்கலை, ஐஏஎஸ் அதிகாரியை மதிக்கலை, தனியார் பல்கலைக்கழகங்கள் தான் உங்களை வச்சே நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு யூனிவர்சிட்டியை இவ்வளோ சார் வேஸ்டாக்கி வச்சுருப்பீங்க? இந்த கேள்வி வருமா வராதா? ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆய்வுக்கு போகிறீங்க, நீங்கள் கல்லூரிகள்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க, ஐயா அப்லோட் பண்ணுங்கள், டேட்டாவை அப்லோட் பண்ணுங்கள். நமக்கு என்ன கேள்வி? அப்போ இந்த டேட்டாவே உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் எப்படி அப்ளிகேஷன் கொடுத்தீங்க? யாரை கேட்டு அப்ளிகேஷன் கொடுத்தீங்க? ஆய்வுக்கு போனீங்கல்ல, செலவு செஞ்சீங்கல்ல, சம்சா சாப்பிட்டீங்கல்ல, அரசு செலவில் யூனிவர்சிட்டி செலவில் பயணம் பண்ண தெரிஞ்சதுங்களா? பயணம் பண்ணீங்கல்ல, பண்ணலையா? பண்ணீங்கல்ல. சாப்பிட தெரிஞ்சதுங்களா? சாப்பிட்டீங்கல்ல, பல்கலைக்கழகத்தோட பைசாவில். அப்போ அப்ளிகேஷன் போனீங்களா இல்லையா? இந்த செலவெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னா போயிருக்கீங்கன்னு தானே அர்த்தம். போயிருந்தீங்கன்னா டேட்டா உங்கள்கிட்ட இருக்கணும்ல. அப்புறம் ஒவ்வொரு முறை எதுக்கு சார் நீங்கள் தனியார் காலேஜில் போய் கெஞ்சிக்கிட்டு கிடக்குறீங்க? ஏன் அவங்க வேறு ஏதாவது உங்களுக்கு பெனிஃபிட் பண்ணுறாங்களா? பெனிஃபிட் எதுவும் வாங்கியிருக்கீங்களா? சந்தேகம் வருமா வராதா? மக்கள் கேட்குறாங்களா? 1 வருஷம் 2 வருஷம்னா பரவாயில்ல சார், ஒவ்வொரு முறையும் போகிறேன். ஒரு சாதாரண ஒரே ஒரு ஆர்டி ஒரு யூனிவர்சிட்டியை இவ்வளோ ஒன்றுமே இல்லாத வெறும் அட்டை பொட்டியாக வச்சுருக்கீங்கன்றதை வெளிப்படையாக தெரியுது. அப்போ இந்த 2 வருஷமாக இந்த தகவலே சேகரிக்காமல் நீங்கள் வாங்கின சேலரிக்கு நியாயமாக வேலை செஞ்சுருப்பீங்கல்ல, இதுவும் உங்கள் வேலை தானே. மாணவர்களுடைய கல்வியை காப்பாற்றுறத காட்டிலும், மாணவர்கள் கல்வி உரிமையை முழுசாக கிடைக்கிறத காட்டிலும், அவர்களுக்கான பாதுகாப்பையும் கல்வி சிந்தனையும் போதிய பாடத்திட்டங்களையும் போதிய தேர்வுகளை நடத்தி அவங்களை வலுப்படுத்துறதை காட்டிலும் வேறு என்ன சார் உங்களுக்கு பெரிய வேலை? இது வரைக்கும் அந்த தகவல் வரல. இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு வந்ததுக்கு பிறகு நாமளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் தேதி குறிப்பிட்டிருந்தாங்க 27/5/2026க்குள்ளே எல்லா டேட்டாவும் அப்லோட் பண்ணணுன்னு. நமக்கு ஒரு 2-3 நாள் முன்னால் தான் வந்திருக்கு. வந்ததில் ஒரு 300 பக்கம் சும்மா ஒரு A4ல் பண்டில் ஒன்று பிரிண்ட் அவுட் போட்டு அமைச்சிருக்காங்க. என்ன தெரியுங்களா அமைச்சிருக்காங்க? விவரங்கள், வெறும் பேர் மட்டும். இவர் பேராசிரியர், என்ன படிச்சிருக்கிறார் தெரியாது, எப்போ பிறந்தார் தெரியாது, எந்தெந்த கல்லூரியில் படித்தார் தெரியாது, ஒரு கல்லூரி பேர், பேராசிரியர் பேர், அவர் என்ன பொறுப்பில் இருக்கிறார். இப்படி இருந்தால் கண்டிப்பாக அது உண்மையாக பொய்யா நமக்கு வருமா வராதா? ஏன் அங்கே படிக்கிற மாணவர்கள் பேரே கூட நீங்கள் ஆசிரியராக காமிக்க முடியும். இங்கே இல்லாத எங்கேயோ உள்ளவங்களை கூட நீங்கள் அந்த பேரை குறிப்பிட முடியும். சும்மாவே பேர் எழுதி கூட அவர் இந்த ப்ரொஃபஸராக இருக்கிறாரு, இவர் அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கிறாரு, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறாரு. நீங்கள் தான் இந்த 2 வருஷமாக எந்த தகவலுமே தரலையே. வெறும் பேரை மட்டும், பேர் லிஸ்ட்டை மட்டும் போட்டு நீங்களாம் பேராசிரியர்கள். நமக்கு சந்தேகம் வருமா வராதா? இந்த விவரங்களை வெளியிடுங்க. நீங்கள் இந்த மோசடியில் பங்கு பெறலை அப்படின்னா டேட்டா வெளியிடுங்க, பொதுமக்கள் பார்க்கட்டும். எங்களோட பணத்தில் ஊதியம் வாங்குற உங்களுக்கு இந்த குறைந்தபட்ச நியாயம் கூட உங்களால் பண்ண முடியாதுன்னா ரிசைன்மெண்ட்டு போயிருங்க சார். எதுக்கு இருக்கிறீங்க? ரிசைன்மெண்ட்டு போயிருங்க. எவ்வளோ மோசடி நடக்குது,
எவ்வளோ கேட்டுட்டு இருக்கோம் தெரியுங்களா இந்த டீச்சர்ஸ் யூனிவர்சிட்டி சார்பா? ஒரு வருஷத்துக்கு முன்னால் எக்ஸாம் பேப்பர் லீக் ஆச்சு. தனியார் கல்லூரிகளுக்கு எக்ஸாம் சென்டர் இன்க்ரீஸ் பண்ணீங்க. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதை காலையில் நீங்கள் ரத்து பண்ணீங்க. என்ன என்கொயரி கண்டக்ட் பண்ணீங்க? எக்ஸாமுக்கு நாள் கணக்கில் உளுந்து படித்தவங்களுக்கு வந்து நீங்கள் திடீர்னு கேன்சல் பண்ணுவீங்க. யாருக்கும் அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லி தானே நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கல்ல. இன்னும் எவ்வளோ பிரச்சனைகள் அங்கே இருக்குது நிர்வாக ரீதியாக. ஒரு யூனிவர்சிட்டியை இவ்வளோ மோசமாக வச்சுக்கிட்டு டீச்சர்ஸை நீங்கள் தயார்படுத்தி அந்த டீச்சர்ஸ் தமிழ்நாடு முழுசும் போய் மாணவர்கள் கல்வி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கும் போது வயிறு எரியுதுங்க. கொடுமையாக இருக்குது. அவங்கவுங்க என்னென்னமோ நினச்சிட்டு தான் அந்த கல்லூரிக்கு வர்றாங்க. இர்ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பக்கம், இர்ரெகுலர் அட்மிஷன் ஒரு பக்கம், எவ்வளவோ கேள்விப்படுறோம். செய்திகள் சமூக வலைதளங்களில் அவ்வளோ வீடியோக்கள் வருது. இதுக்கு இவங்க மட்டும் பொறுப்பு இல்லைங்க. திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர்களுமே பெரிய காரணம். முன்னாள் திமுக அரசில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பேராசிரியர் கா பொன்முடி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு கல்வி நிலையத்தோட இம்பார்ட்டன்ஸ். அப்போ இதை எவ்வளவு தரமாக தகுதியோட திறமையோட நடத்திருக்கணும்னு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அவரும் தான் இருந்தார், எதுவும் பண்ணலை. அடுத்து கோவி செழியன் அவர்கள் வந்திருந்தார், அவருக்கும் தெரியும் கல்வியோட இம்பார்ட்டன்ஸ். அப்போ ஒரு பல்கலைக்கழகத்தை கல்லூரிகளை எப்படி சரியாக நிர்வகிச்சிருக்கணும், மாணவர்களுக்கு இது எவ்வளோ முக்கியம், அடுத்த தலைமுறைக்கு எவ்வளோ முக்கியம், அவருக்கும் கடிதம் அமைச்சிருக்கோம். அவரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அப்போ திமுக ஆட்சி காலத்தில் இப்படியே தான் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸும் உங்களுக்கு தெரியும், சட்ட பல்கலைக்கழகம் இஷ்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லா யூனிவர்சிட்டி 3 நாளில் 10 கல்லூரிகளுக்கு அப்ரூவ் பண்ண ஆட்கள். அதோட தொடர்ச்சியாக இப்போது விஸ்வநாதன் அவர்கள் காங்கிரஸ்லேருந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறாரு. அவருக்கு இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறோம். இந்த ஆணையை செயல்படுத்துவாரான்னு பார்ப்போம். திரு விஜய் தலைமையிலான தாவேக அரசு இந்த செயல்முறையை, இந்த ஆணையை விரைவாக செயல்படுத்துமான்றதை பார்ப்போம். எல்லா பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய அந்த அஃபிலியேஷன் இன்ஸ்பெக்ஷன் விவரங்கள் பொதுவெளியில் இருக்கணும். எல்லா பல்கலைக்கழகத்திலையும் ஃபோட்டோவோட யார் எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்ற விவரங்கள் வெளியிட்டுருங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க 2-3 யூனிவர்சிட்டியில், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலே இருக்கிறாங்க, ப்ரைவேட் காலேஜில் இருக்காங்க, இன்ஜினியரிங் காலேஜில் இருக்காங்க, இன்ஜினியரிங் காலேஜில் இருக்காங்க, டீச்சர்ஸ் காலேஜில் இருக்காங்க, டீச்சர்ஸ் காலேஜில் இருக்கிறாங்க, அரசு கல்லூரியில் இருக்கிறாங்க, தனியாருடைய லா காலேஜில் இருக்கிறாங்க. எப்படி கவர்மெண்ட் லா காலேஜில் இருந்துக்கிட்டு ப்ரைவேட்டு லா காலேஜில் அடுத்த லிஸ்ட்டு வரதுக்கு தயாராக இருக்குது. இது போல் ஒவ்வொன்றுமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய தாவேக அரசு பல்கலைக்கழகங்களில் பணிபுரியும் ஆசிரியர் விவரங்கள், அஃபிலியேஷன் தனியார் கல்லூரிகள் வழங்குறாங்களே அவங்க உட்பட, உதவி பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், பேராசிரியர் விவரங்கள், லேப் ஃபெசிலிட்டி உட்பட இணையதளத்தில் கொண்டு வரணும். கெஸ்ட் லெக்சர் உட்பட, ஏன்னா கெஸ்ட்டாக இருக்கிறவங்களுமே வேறு இடங்களில் பயன்படுத்துகிறத பார்க்குறோம். அஸ்பர் த நாம்ஸ் கெஸ்ட் லெக்சராக 2 கல்லூரியில் தான் இருக்க முடியும். அது ஒரு பக்கம். அப்போ இந்த விவரங்கள் வெளிப்படையாக வரணும். இந்த மோசடிகள், தனியார் முதலாளிகள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, காசு அடிக்கிற மிஸ்னா அது கேஷ் கவ், அது ஏதோ பணத்தை அச்சடித்து கொடுக்குற ஒரு பில்டிங்காக பார்க்குறாங்க. கல்லூரி தானே, மாணவர்கள் படிக்கிறாங்க, படிக்கலை, எவன் வந்தாலும் சரி அவன் பாக்கெட்டில் கொள்ளையடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற இந்த தனியார் முதலாளிகளுக்கு பாடம் கிடைக்கும் வரை, அது அரசு கற்பிக்கும் வரை, இந்த விவரங்கள் பொதுப்படையாக வெளியில் எல்லாரும் பார்க்கும் வரை அறப்போர் தொடரும். திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்.